வங்கி நிர்வாகத்தை ஏமாற்றி சிலர் மோசடி செய்ய முயற்சி செய்வதுண்டு. ஆனால் வங்கி அதிகாரிகளே கவரிங் நகைகளை அடமானம் வைத்து கோடிக்கணக்கில் மோசடி செய்த சம்பவம் நாமக்கல் மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. குற்றம் அம்பலமானது எப்படி? இந்தியாவில் தங்கத்தின் மீது அதிக நாட்டம் கொண்டவர்கள் வசிக்கும் மாநிலத்தில் தமிழகம் முக்கிய இடம் வகிக்கிறது. தங்கம் சார்ந்த குற்றம் அதிகம் நடக்கும் மாநிலமும் தமிழகம்தான். தங்கம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என நகரத்தில் இருப்பவர்கள் நினைத்தால் அந்த தங்கத்தை வைத்து தங்கள் அவசர தேவைகளை பூர்த்தி செய்பவர்கள் கிராமங்களில் அதிக அளவில் உள்ளனர். இந்த நிலையில் அவர்களின் நம்பிக்கையை பெற்ற வங்கியிலேயே மோசடி நடந்தால் அவர்களால் என்ன செய்ய முடியும்? நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே பில்லிக்கல் பாளையம் மல்லிகாபுரத்தில் தனியார் வங்கி கிளை செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் ஈரோடு மண்டல மேலாளர் வினோத் சந்திரன் கடந்த 23ஆம் தேதி ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது வங்கியில் இருந்த ஆவணங்கள் மற்றும் அடகு வைக்கப்பட்ட நகைகள் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டன. அப்போதுதான் அடகு வைக்கப்பட்டிருந்த நகைகள் கவரிங் என தெரிய வந்தது. தொடர் விசாரணையில் நகை மதிப்பீட்டாளர் ராஜேந்திரன் கவரிங் நகைகளை வைத்து மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உள்ளூர் வாடிக்கையாளர்கள் பெயரில் கவரிங் நகைகளை அடகு வைத்துள்ளார் ராஜேந்திரன். அதன் மூலம் வங்கியில் வாங்கிய கடனை பல்வேறு தொழில்களில் முதலீடு செய்துள்ளார். இவ்வாறு கவரிங் நகைகள் அடகு வைத்து 1,56,75,000 ரூபாய் மோசடி செய்துள்ளார் ராஜேந்திரன். ராஜேந்திரனுக்கு வங்கி துணை மேலாளர் வாசுதேவன், கிளை மேலாளர் சுரேஷ் ஆகியோர் உடந்தையாக இருந்துள்ளனர். புகாரின் பேரில் வாசுதேவனும் சுரேஷும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவான ராஜேந்திரனை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த வங்கியில் இதுபோன்று ஏற்கனவே மோசடி நடந்துள்ளதாக கூறுகிறார் இவர். தவறு இது 3வது முறையாக நடந்திருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு முறை மதுரா பேங்க்னு இருக்கும்போது அதில் இதே மாதிரி சம்பவங்கள் நடந்து அந்த பேங்கை ரொம்ப லாஸில் போச்சு. அதுக்கு பிறகு அந்த பேங்கை ஐசி பேங்கு வாங்குச்சு. அதுக்கு பிறகு ஒரு முறை இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஊழல் நடந்தது. ஆனால் அப்போ அதை அப்படியே நிர்வாக மட்டத்திலேயே அதை சரி கட்டுனாங்க. ஆனால் இது இப்போ இது 3வது முறையாக இந்த சம்பவம் நடந்திருக்குது. இது ஒரு கூட்டு சதி மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். கண்டிப்பாக அவர் அந்த மேலாளரோ இல்லை அந்த இவங்களோ தன்னிச்சையாக செஞ்சிருக்க முடியாது. கிராமப்புறங்களில் விவசாயிகளின் நம்பிக்கைக்கு உரியதாக வங்கிகள் இருக்கும் நிலையில் இந்த மோசடி வாடிக்கையாளர்களை பெரிதும் பாதித்துள்ளது. இது மாதிரி எல்லாம் இனிமே ஏமாத்தாம நல்ல ஆளுங்களை போட்டு எங்களுக்கு நல்லதா செஞ்சு கொடுக்கணும், இப்படியெல்லாம் சொல்லணும். இது மாதிரி திருட்டு நகையெல்லாம் வச்சுட்டா எங்களது எது ஒரிஜினலு எது போலின்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? இதை நம்பி தானே நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து விவசாயம் பண்ணி இப்படி கொண்டுட்டு போடுறதெல்லாம் இது மாதிரி ஏமாத்தினா நாங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க தெரியாதவங்க நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதற்கிடையே வங்கி கணக்கை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட வங்கி நிர்வாகம் அதை இழுத்தடிப்பதாக குற்றம் சாட்டுகிறார் இவர். அக்கௌண்ட்டை காலி பண்ணி கொடுங்க, எனக்கு அக்கௌண்ட் வேண்டாம், என் மனம் 5000 இருக்குது கொடுங்கன்னு கேட்டால் பண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால நானும் லெட்டரம் கூட வச்சிருக்கிறேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ளே இப்போ இந்த பிரச்சனை வெளியே வந்துருச்சு. இந்த வழக்கில் ராஜேந்திரன் தவிர மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற ரீதியில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். வங்கியில் நடந்த நகை மோசடி மல்லிகாபுரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் திகைப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.